கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில கூட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டு சனிக்கிழமை சாயங்காலம் ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம் நினைக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. இது இந்த COVID-19 இந்த 3வது அலையில கூட நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி மனுஷருக்கென்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்த 10 கட்டளை தான். வேறொன்றும் அவர் என்னத்தையும் கேட்கலன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்கும்பொழுது 10 கட்டளையும் ஆனால் மாம்சத்தினுடைய கிரிகளிலே பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனுக்குரிய 4 முதலாவது கற்பனைகளை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுக்குரிய கட்டளை. ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். இந்த நாளில கூட ஓய்வு நாளில தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, ஒரு சுய நீதியிலே உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உங்கள் நீதியிலே வாழாதபடி, நியாய பிரமாணத்தின்படி பிரமாணம் நியாய பிரமாணம் என்றாலே நியாயமாய் இருக்கிற பிரமாணத்தை எடுத்து தேவனாகிய கர்த்தர் அநேக பிரமாணங்களை கொடுத்திருந்தாலும் அது மனுஷனால இத்தனை பிரமாணம் தேவையில்லாதது என்று சொல்லி அவரே இந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்து அவர் பலியாகி இரத்தத்தை சிந்தி 10 கட்டளையின்படி அவன் நிரூபித்து வாழ்ந்து ஜெயமெடுத்து மரணத்தை ஜெயித்து தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தார். வேற என்னத்தை நான் உங்களுக்கு கேட்கிறேன் என்ற ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு பிரியம். கற்பனைகளை அறிந்திருக்கிற ஒரு தீங்கையும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு முன்பாக உங்கள் தலைகளை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நீங்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்? ஏன் ஆராதிக்க பொல்லாத சத்துரு நம்மை விடவில்லை? இந்த நாளிலே அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவா சரணம் கர்த்தா சரணம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். Thank you.
நாங்களும் தியானிக்க போகிறோம். நீ கொடுக்கிற வேத வாசனையிலிருந்து என் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே பிரஜாதியாரையும் ஜெயவரி சகல ஜனங்களையும் என் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக ஒரு ரத்தத்தை சிந்தனையில் ஒரே தேவனாகிய கர்த்தருமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில கூட ஆண்டவரை கேட்கிற இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக்குவீராக. ஆண்டவரை ரட்சிப்பதற்கு ஏதுவாய் இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் என் கர்த்தர் நீ விதைக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீ மாற்றுவீராக. ஆண்டவர் மனதை நீ மாற்றுவீராக. ஆண்டவரே கிருபை இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவர் ரத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் மீதும் என் நாட்டுக்குட்டியார் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே ஐயா கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. உன் பக்கமாய் இருதயத்தை திருப்பும்படி உண்மை ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நாவின் கட்டுகளை அவிழ்த்து என் தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்ற ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருடைய நாவிலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஓரி கவலதரவலவோ சந்தரிவியாந்துர கவலதரவலவோ ரீமலதரவலவோ லீமந்துராந்துர கமலதரவலவோ ஓரி கவலதரவலவோ சந்தரிவியாந்துர கவலதரவலவோ ரீமலதரவலவோ ரிக்கவதுராந்துரா. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க நான் வாய் திறந்து பாடக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, நான் வாய் திறந்து பாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் பாட முடியவில்லை என்று நினைக்கிறீர்களோ கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ரீக்கமல தரவலவோ சந்தரிவியாந்துர கமலதரவலவோ ரீபதுரா ரீமலதரவலவோ லாமோதராங்கதி ஹந்துர கமலதரவலவோ நாவின் கட்டுகளை உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சர்வத்தின் கட்டுகளிலே உடைத்து ஓடுவீராக. நிர்மூலமாகட்டும். விடுதலையோடு கூட பிள்ளைகள் பாடி ஆராதிக்கிற ஒரு கிருபை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீ கட்டளை வேணுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவனுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும், ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்மை இதற்காக அவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், நம்மை சிருஷ்டித்தார் தான். ஆனால் நம்மை சிருஷ்டிப்பதற்கு நோக்கம் ஒன்று இல்லையா? தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கே ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் இவ்விதமாய் வளர்க்க வேண்டும், விழுந்த பிள்ளைகள் இப்படி உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் மீது வைத்து அவர்கள் வளர்ப்பார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை அவர் சிருஷ்டிப்பதற்கு நோக்கம் என்ன, தாயின் கருவிலே அவர் உருவாக்குவதற்கு நோக்கம் என்ன, சித்தம் என்ன? ஹல்லேலூயா. ஏன் தேவனாகிய கர்த்தர் மனிதனை அவர் உண்டாக்கினார்? ஹல்லேலூயா. அதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தர் இது தெரிந்திருக்கலாம். ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமா, இதுல என்ன பெரிய விஷயம்? நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போற்றி துதிக்க தான் நாம் பிறந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நாம் பாவம் செய்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதனால எகிப்தின் அடிமைத்தனத்துல போய் சிருஷ்டிக்கு சிக்கி கொண்டார்கள், நான் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி பூரமா இருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. எந்த ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தாலும், எந்த ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும், எந்த ஒரு மனுஷரா இருந்தாலும் ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிதான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் இது அடிமைத்தனமா இல்லது அல்லது அந்த அடிமைத்தனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகள் அவளுக்கு இருக்கிறதுனாலே அந்த அடிமைத்தனம் அவளுக்கு பெரிதாய் தெரியவில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சின்ன கடன் இருக்குன்னா கடனுக்கு உழைச்சு சம்பாதிக்கலாம், அவள் அடைச்சிடலாம்ங்கிற ஒரு வழி இருக்கிறதுனால அதனுடைய தரித்திரத்தினுடைய அந்த கடனுக்குரிய பாரம் இருந்தாலும் ஒரு வழி இருக்கிறது. அதனால இந்த கடன், இந்த சின்ன கடன்கிறதான அந்த அடிமைத்தனத்தை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனமாய் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஒரு மனிதன் ஒரு சாபத்திலும் யாராலும் விடுவிக்க முடியாதபடிக்கு ஆமென் ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாதபடி, சாப்பிட வழி இல்லாதபடி, உதாரணமா எடுத்துக்கோங்களேன், யோசேப்பு ஒரு பாவம் செய்யல, ஆனா அவர் போய் சிறைச்சாலை போடுகிறதுக்கும் இஸ்மவேலுக்கு விற்று போடுகிற அளவுக்கு அவர் செய்த துரோகம் என்ன, அவர் செய்த பாவம் என்ன? இந்த 17 வயதுல அவர் என்ன பாவத்தை தான் அவர் செய்திருக்க முடியும்? அது இல்லவே இல்லை இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு அடிமைத்தனம் அவரை தள்ளி விட்டது. தள்ளி இருக்கிற
இருக்கிறது. காரணம் என்ன? ஹல்லேலூயா. அதனாலதான் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல ஒவ்வொரு மனிதனும் இருக்கான். தப்பித்துக் கொள்கிற வழி இருக்கிறதுனால நான் நன்றாக இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாகி நாம் இருக்கிறோமா? ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை சிக்கி நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆமென். முற்பிதாக்களுடைய பாவத்தினால் நம்முடைய பாவத்தின் பலன் பூரணமாகி பாவத்தின் பலன் பூரணமாகிறதுனாலே ஏதோ ஒரு அடிமைத்தனம் நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்து நம்மை சிக்கி வாட்டி வதைத்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தவிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில போய் சிக்கி தவிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன அவர் சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல பார்வோனோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா. யாரு? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இது ரெண்டையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்வோனத்துல போய் சொல்லு, உங்க தேசத்துல ஏஞ்சனை இருக்கு, நீ ஆண்டு அனுபவித்திருக்கோம், அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் ரத்தம் சிந்தருக்கும், உன் இஷ்டப்படி என் பிள்ளையோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்கும் நீ சுகமாய் வாழ்றதுக்கும் பட்டணங்களை கட்டுறதுக்கும் பண்டக சாலைகளை கட்டி நிரந்தரமாய் எப்பொழுதும் உன் கீழவே என் பிள்ளைகள் இருப்பாங்க நீ நினைச்சிடாத. ஹல்லேலூயா. எந்த ஒரு அடிமைத்தனமும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அந்த காலம் வரைக்கும் தேவனை நோக்கி சார்ந்திருப்போமானால் அம்மக்குரிய குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை விட்டு உடைத்து விடுதலையாகக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யெகோவா கர்த்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. எப்போதும் ஒரு மனிதனை குப்பையிலே விழுந்து போக விடுகிற தேவன் அல்ல. அந்த குப்பையிலிருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோரி ஆமென். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? இப்ப நான் சொரியும் சிரங்களையும் ஒப்பளத்திலும் புண்ணியும் ஆமென் என் மேல புழுவும் வண்டும் பூச்சியும் என்னை கடித்து ஆமென் என் சதையை மூடி என் சதையெல்லாம் தின்னாலும் கூட என் எலும்பு மாத்திரம் ஆமென் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு நேரம் உண்டு. ஆமென். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் யோபு சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட அடிமைத்தனம் என்கிற சாபத்துல வியாதியில ஏதோ ஒரு பலவீனத்துல ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில வருகிறது என்று நீங்கள் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் காத்திரு மகனே, காத்திரு. உனக்குரிய நேரம் ஒரு நாள் உண்டு. அதற்குள்ள நீ முறுமுறுத்து போயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து அத்தனை ஆண்டுகள் 400 ஆண்டுகள் ஆமென் இவர்கள் வேதனைப்பட்டு பெருமூச்சு தேவனுடைய சன்னிதியை நோக்கி கதறுகிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதானே, ஒவ்வொரு நாளோட ரத்தம் எகிப்திலே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய ரத்தத்தின் விளைவாய் பார்வோன் உயர்ந்த பட்டணங்களையும் பண்டக சாலைகளையும் கட்டி ரத்தத்தை உறிஞ்சி சுகமா கால் மேல போட்டு கால் போட்டுக்கொண்டு என்றைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதான், இவர்கள் வைத்து நம்முடைய காரியத்தை எதுவெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் அடிமையால் வைக்க விடமாட்டான். அவருடைய சித்தம் அதல்ல அடிமையால் வைத்துக் கொள்வது என்பது. ஹல்லேலூயா. அதனால மோசேயை சொல்றார், குறிக்கப்பட்ட நேரம் காலம் வந்தது. வந்தபோது மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், போய் சொல்லு. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டிய நேரம் வந்தாயிடுச்சு. என் பிள்ளைங்க, இது ஏன் பிள்ளைங்க, ஆமென், எனக்கு சேஷ்டபுத்திரன் என்று சொல்லுகிற காலம் வந்து விட்டது. போய் என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. ஹல்லேலூயா. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். இதுவரைக்கும் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தி தேவனை ஆராதிக்க கூடாதபடி இருந்த எல்லா தடைகளும் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உடைப்பாராக, உடைந்து போகட்டும். இந்த நேரத்தில் கேட்கிற உங்களுடைய வீடுகளுக்குள்ள உங்கள் கணவன் மூலமா, உங்களுடைய மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, உறவினர் மூலமா அல்லது ரட்சிக்கப்பட்ட புறஜாதியோட குடும்பத்துல உங்களை துதிக்க
விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி கிரியை செய்கிற எல்லா வலு சர்ப்பத்தினுடைய அடிமைதனத்தின் வல்லமைகளை என் ஆண்டவருடைய வல்லமையில கரம் உடைப்பதாக, உடைப்பீராக, எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமையில கரம் பார்த்து கொண்டிருக்கிறவங்க மீது என் வாயை திறந்து பாட முடியாத ஒரு சூழ்நிலை. என் ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புறஜாதியாரா இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாத்ரூம்ல பாடுகிறேன். ஹல்லேலூயா. நான் குளிக்கும் போது டேப்பை நல்லா திறந்து விட்டு, ஷவரை திறந்து விட்டு சத்தத்துல நான் அத்தனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என் டஸ்ஸுக்குள்ள கர்த்தருடைய புக்கை வேதத்தை வச்சுட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துட்டு நான் குளிக்கிறது போல 1/2 மணி நேரம் லேட்டா அங்க உட்கார்ந்து நான் படித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஆமென் தேவனை நேசிக்கிற புறஜாதியினுடைய எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆமென். உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. விடுதலை கொடுப்பார். காத்து கொண்டே இருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்தில் பிடியிருந்து கர்த்தர் விடுவிக்க இந்த நாளிலே அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வன் இதுவரைக்கும் நீ என்ன செய்யணும், வெக்கோல் கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் பிள்ளைகளை துன்புறுத்தின. என் பிள்ளைகளுடைய ரத்தத்துல நீ பலவானாய் வல்லவனாய். ஆனா இப்பொழுது நான் உனக்கு கட்டளை, உனக்கு மேலாக சர்வ வல்லமையுள்ள உனக்கு கட்டளையிட இதோ நான் வந்து விட்டேன் என்று சொல்லி என் ஜனங்களே எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். சரி, நான் உனக்கு கட்டளை கொடுத்தேன். அவனை மாத்திரம் இதுவரைக்கும் நான் அனுப்ப மாட்டேன். அவன் துன்புறுத்தி நாசப்படுத்தினல்ல, இன்றைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன் குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத கணவனாய் நீங்கள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவியாய் ஸ்திரீயாய் நீங்கள் இருக்கலாம். ஒருவரை துதிக்க கூடாதபடி, ஒருத்தரை வேதம் வாசிக்க கூடாதபடிக்கு துன்புறுத்தி கொண்டிருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த நாளிலே கீழ்ப்படிந்து சுதந்திரமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆமென் உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். இந்த நாளிலே உங்களுடைய குடும்பம் எதிலும் அடிமைத்தனத்தில் இல்லாதபடிக்கு விடுதலையை கர்த்தர் காண அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட எதிர்த்து நிற்காதீர்கள். யோரியும் ஹல்லேலூயா. யாத்ராவும் 7வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, யாத்ராவும் 7வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது 17வது அதிகாரம் 18வது வசனத்துல அவன் பார்வோன் எப்பவுமே அதிகாரமே எழுத போய் அந்த நதியின் இடத்துல அவன் நதிதான் தெய்வம். காலையில இருந்த நதியில போய் அவனுடைய முகத்தை அங்க பார்த்து நமஸ்காரம், சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்துவிட்டு ஆமென் அவன் வருவது ஆராதனை, அவனுடைய தெய்வங்களை ஆராதித்து விட்டு ஆமென் வருவது அவனுடைய வழக்கம். அதிகாலமே அவன் வரும்பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் முதலாவது பார்வோனிடத்தில் நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு ஹல்லேலூயா அந்த நதி அங்கே மோசேயின் மூலமாய் கர்த்தர் அந்த நதியை அடித்தார். ஹல்லேலூயா. அது ரத்தமாய் மாறினது. ஒருவரும் அந்த தண்ணியை குடிக்க முடியல. மீன் செத்து போச்சுன்னா வீட்டுல வாங்கி வந்த வாஷ் பண்ண கறியை கூட அமேன் வாஷ் பண்ண அந்த தண்ணி யாராவது குடிக்க முடியுமா? அதே போல முகந்துதான் பார்க்க முடியுமா? ஆனால் இங்க நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரி போனது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க விடாதபடி ஆமென் யார் அடிமைத்தனை பண்ணுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை கூட நாரி போகும். ஹல்லேலூயா. ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்காதீர்கள். தேவனுக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள். அவருக்கு விரோதமாய் சர்வ வல்லமைக்கு முன்பாக நிற்க கூட தகுதியற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் பூமி புழுதிக்கு சமமானவன், நான் பூமியின் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானவன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று ஆமென் வழக்காட கூடாது. தரை மட்டும் தாழ்த்தி பணிந்து கொள்ள வேண்டும். க்ளோரி. ஆராதமாய் ஆண்டவரத்துல மனம் என்று பேசலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற கனம், மகிமை, பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நதியில் அடித்த போது ரத்தமா மாறி நதியெல்லாம் மீன் நதியில இருக்க மீனெல்லாம் நாரி நதி நாரி போயிடுச்சு என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனை விட்டு பின்வாங்கி போனவருடைய வாழ்க்கை கூட இப்படிதான் நாரி போன குடும்பமா இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க கூடாது. கர்த்தரை அதே எதிர்த்து நின்றாலும் அப்படி சார்ந்து கொள்ளும் போது மறுபடியும் தூக்கி எடுத்து கட்டி அந்த குடும்பத்தை
கர்த்தர் பாதுகாக்கிறார், ஆமென், உருவாக்குகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். glory. அது மாத்திரமல்ல, பார்வோனுக்கு முன்பாக நானே கர்த்தர் என்பதை, ஆமென், இது சிருஷ்டிப்பு, நான் உண்டவனே சிருஷ்டிப்பு என்பதை அடித்து முதலாவது பார்வோனுக்கு முன்பாக நானே கர்த்தர் என்று வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை அறியாமல் நீங்கள் சில காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில அவர் காரியங்களை அவர் நடப்பிப்பார். கண் திறந்து பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே பார்வோன் மோசேயும் ஆண்டவர் அழைத்து சொல்றார், அங்கே தவளைகளை அனுப்புகிறார். பார்வோன் தூங்கும் போதெல்லாம் தவக்கல, பெட்டு மேலாம் தவளை, நம் தேசம் எல்லாம் தவளை, எங்க பார்த்தாலும் தவளை சத்தம். கௌரி, ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் தவளை அனுப்பும் பொழுது அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? பார்வோனுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் என்ன வசனம் தெரியுங்களா? 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க பார்வோன் மோசேயை அழைப்பித்து அவன் சொல்றான், உம்மிடத்தில் கர்த்தரை நோக்கி, 8வது வசனம், அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். ஆனாங்களேன், இவன் என்ன பார்வோன், இவன் யாருக்குமே அடங்க மாட்டான். ஆனா இவன் நதி அடித்தவனே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் அவன் யோசிக்க தோணிச்சு. தவளை வந்த பிறகு சிருஷ்டிப்புகள் எல்லாம் கர்த்தர் அடிக்கிறார். அப்படியே அனுப்பி அவர் உருவாக்கின அவன் சிருஷ்டிப்புகள் ஒன்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து வந்து தேசத்தை நாசப்படுத்த வந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்றான், இவன் என் ஜனங்களையும் என்னையும் விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் பார்வோனுடைய பேர் வேண்டிக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அவன் சொன்னபடி ஜனங்களை போக விடுவேன்னு சொன்னல, பலியிடுவேன் சொன்ன, ஜனங்களையும் போக விடுவேன்னு சொன்ன நீ வார்த்தையில உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தவளை எல்லாம் நீங்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது அப்படியே மோசே வேண்டிக் கொண்ட போது என் ஆண்டவர் வார்த்தையில மாறாதவர், தவளை நீங்கும்படி அவர் செய்தார். ஆனால் அந்த பொல்லாத வலு சர்ப்பம் என்ன சொன்னிச்சு, என்னையும் ஜனங்களை விட்டு அனுப்பிடு வேண்டிக் கொண்டுங்க, நான் என்ன செய்ய தெரியுமா, உன் ஜனங்களையும் அவே கர்த்தருக்கு பலியிடும்படி, எப்படி பலியிடும்படி நான் அனுப்பேன்னு சொல்லிட்டேன், ஜனங்களையும் போக விடுவேன் என்று சொல்லிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் பிரேயர்ல நீ சொன்னதை நீ நிறைவேற்றினாயா? வார்த்தையில உண்மை இல்லாதவன், அவன் வார்த்தையில விஷம் பிடித்தவன். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க பூமியின் மேல அடித்த போது புழுதியின் மேல அடின்னு சொல்றார். அப்ப பேர்களாய் போயிடுச்சு. அப்ப அவன் என்ன கூப்பிட்டு அவன் சொல்றான், மந்திரவாதிகளும் அப்படி செய்து இது தேவனுடைய விரல் என்று சொன்னாலும் அவன் என்ன செய்யறான், தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது அடுத்து வண்டு வருது. வண்டு அனுப்புகிறார் ஆண்டவர். ஆனா இந்த தடவை அவன் என்ன செய்யறான், பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பது, நீங்கள் போய் உங்கள் தேசத்தில் தானே பலியிடுங்கள். அல்லேலூயா. glory. அங்க ஏற்கனவே சொல்லி ஆயிடுச்சு என்னன்னா நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. இங்க அங்க இப்ப ஒண்ணுமே தெரியாதபடி யாத்திராகமம் 5வது அதிகாரத்துல நம்ம மோசே அங்கே போய் வனாந்தரத்துல நான் இப்படி கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுபடி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொல்றான், கர்த்தர் யார், அவெல்லாம் நான் அறியல, இஸ்ரவேல நான் போக விடுகிறதுல அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ வந்து இப்ப என்ன சொல்ற, நீ தேசத்தில் தானே பலியிடுங்கள். எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை? அவன் வார்த்தையில உண்மை இல்லாதவன். தேசத்தில் தானே பலியிடுங்கள். இங்க வந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாங்கள் மோசே சொல்ற, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் அல்லேலூயா பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயம் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். இப்படி தெளிவா ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாய் பார்வனை கொண்டு சொன்னாலும் ஒண்ணுமே தெரியாதபடி அவன் தப்பித்து கொண்டே வருகிறான். அவன் அவன் பிரேயர்ல இன்றைக்கு கூட நம்ம பிரேயர் பண்ணும்போது தேவனை ஏமாற்றி ஆண்டவரே இதுக்கு கொடுங்க, நான் இதை செய்யறேன், இதை செஞ்சிருங்க, நான் ஊழியம் செய்யறேன், இதை செய்யுங்க, நான் உங்க தசமாக கொடுக்குறேன், 10ல் ஒரு பங்கு கொடுக்குறேன், இல்ல 10ஐயும் கொடுக்குறேன், இப்படி எவ்வளோ சொல்லி ஏமாற்றி நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுகிறோம். அப்படி தேவனை ஏமாற்றி சில காரியங்கள் செய்யும் பொழுது
நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வண்டு வந்துச்சு, வண்டு வந்து என்ன பண்ணுச்சு? தேசத்தெல்லாம் அழிச்சிச்சுல, பயிர் வகையெல்லாம் அழிச்சிச்சு இல்லையா? அல்லேலூயா. ஆனா அவன் பிரே பண்ண சொல்றான். பார்வோன் பிரே பண்ணாரு, ஆனாலும் தேவன் கேட்டார், அதன்படி ஆண்டவர் இறங்கினார், வண்டெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. வண்டு போயிட்டு சுகமா இருக்க முடியுமா? வண்டால வந்த சேதம் என்ன, தவளையால வந்த சேதம் என்ன? இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கூட, ஜெபம் செய்யும் போது நம்மளுடைய காரியங்கள் எடுக்கப்பட்டாலும், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலும், தேவனை ஏமாற்றி ஆதாயத்தை தேடி ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு பலனை அனுபவிக்கும் பொழுது, நாம் சொன்ன காரியம், செய்வேன் என்று சொன்ன காரியம் தான் மறந்து போகும்போது, நிர்விசாரமா இருக்கும் பொழுது, வண்டு போன பிறகு வந்த சேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் உண்மையா இருக்க வேண்டும், சொன்ன காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இவனுக்கு எல்லாமே தெரியும், வனாந்தரத்துல போய் பலியிட வேண்டும் என்று சொல்லி. ஆனா இப்ப சொல்லுங்க, தேசத்தில் தானே நீங்க சொன்னீங்க, தேசத்தில் தானே பலியிடன்னு சொன்னீங்க. சரி, எகிப்து தேசம் இங்க தானே இருக்குது, என்கிட்ட தானே இருக்கீங்க, பலியிடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னீங்களா? அப்ப பலியிடுங்கள், உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்று சொல்லி அழகா நடிக்கிறான். அல்லேலூயா. உங்களோடு கூட எப்படி பலியிட முடியும்? எகிப்துல உட்கார்ந்துட்டு எபிரேய தேவனுக்கு எப்படி பலியிட முடியும்? க்ளோரி. அருவருப்பு இல்லையா? எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னால் பலியிட்டால் நீங்க என்ன செய்வீங்க? கல்லெறிவீர்கள் அல்லவா? க்ளோரி. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத குடும்பத்துல ஒரு மனைவி உட்கார்ந்து ஜெபித்தான், பிரேயர் பண்ணா, பைபிள் படிச்சா, என்ன செய்யுங்க? எகிப்தினா இருக்கிற கணவன் தூஷிக்கிற, முறுமுறுக்கிறீர்கள். ஜெபம் பண்ணி என்ன வேக போகுது? நீ பரிசுத்தவாட்டி, நீ ஜெபம் பண்ணி என்ன கிழிச்சிட்ட, நீ ரொம்ப உத்தமி. ஹல்லேலூயா. க்ளோரி. என்ன ஜெபிக்கிறத விடு. சில மனைவிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? கணவர் வர நேரம் ஆயிட்டா, பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே மறைந்து போகுது. ஹல்லேலூயா. பைபிள், பாட்டு புக்கு எல்லாம் மறைஞ்சு போகுது. கணவன் வருகிறார் என்றால் குடும்ப ஜெபம் எதுவுமே கிடையாது, வேதம் எதுவுமே கிடையாது, எல்லாம் மறைந்து போகும். கணவர் போன பிறகு ஆண்டவர் கூட மறைந்து மறைந்து திருடனை போல வெளியே வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரிய, உங்க குடும்பத்துல வேதத்தை ஒழித்து ஒழித்து வாசித்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே ரட்சிப்பாராக. இன்றைக்கு நான் இதோ எல்லாருக்கும் முன்பாக நான் வேதம் வாசிப்பேன், எல்லாருக்கும் முன்பாக நான் பாட்டு பாடுவேன், இதோ சுதந்திரமாய் நான் எப்பொழுது துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி கனியோடு கூட வலித்துக் கொண்டிருக்கிறீங்களா? க்ளோரி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு பூர்ண விடுதலை அவர் கொடுப்பாராக. எந்த கணவன் உங்களை வேத வாசிக்காத, ஜெபிக்காத என்று சொல்லி கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்ணி உங்களை தூஷிக்கிறாரோ, அந்த கணவரை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை நேசிக்கிறத மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு தேவனோடு கூட ஐக்கியமா இருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆத்துமா அவருக்கு முன்பாக வெளியேறப்பட்டது. உங்க ரட்சிப்பை நீங்கள் எழுந்து போய்விடாது. கர்த்தரேவையான தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் வேண்டும், தேவன் அறிகிற அறிவு வேண்டும். யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. ஏற்றுக்கொள்ளலாம், இவர் மெய்யான தேவன் என்று சொல்லலாம். ஆனால் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிற வேலையில் இவர்தான் இயேசு, இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிற அறிவு அப்பொழுதுதான் வரும். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, ரத்த சிந்தனார், நல்ல தெய்வம், இப்ப நான் வாயில சொல்லிடலாம், ஆனால் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு தருணமுடைய வாழ்க்கையில வரும்பொழுது, எகிப்தின் பாடுகளுடைய வாழ்க்கையில வரும்போது, இவரே மெய்யான தேவன், என்னை அடித்தாலும் கொன்றாலும் எகிப்தில இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் மெய்யான தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவரே யெகோவா, இவரே என்று சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ள வனாந்தரத்துல இதோ தேவனை நோக்கி நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்துல ஒவ்வொரு மனுஷனும் உருவாக்கப்படுகிற நேரம், ஒவ்வொரு மனுஷனையும் அல்லேலூயா க்ளோரி எதற்கும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்குரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க இந்த நாளிலே அநேக குடும்பங்களை கட்ட விடுது. உங்களை கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பூர்ண விடுதலையோடு கூட விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நடிக்கிறான். இப்ப தேசத்துல போய் பழியிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, ஆனா அருவருப்பு இல்லையா? உங்களுக்கு முன்னாடி நாங்க இப்படிலாம் வேண்டினா துதித்தா என்ன செய்யுங்க? ஒரு புறஜாதிய குடும்பத்துல ஒரு பெண் உட்கார்ந்து பாட்டு பாடினா ஜெபித்தா என்ன சொல்வீங்க? வாழ்க்கையை அழிச்சிருவேன். வாழ்க்கையை அழிச்சிருவேன். நீ எப்படி வாழ்ந்துட பார்த்துடலாம். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல பேசுகிற வார்த்தை, நீ எப்படி வாழ்ந்துட பார்த்துடலாம். ஏன் அப்படி
எப்படி சொல்லுகிறாங்க, எகிப்துடைய சாப்பாடு சாப்பாடும் தண்ணியும் ஆமே உனக்கு பேலன்ஸ் சரித்துக்கு. ஆமா ஒத்துக்கிறோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாப்பாடு தண்ணி இல்லைன்னா செத்துதான் போவான். ஆனால் அதை காட்டிலும் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென் மரித்த பிறகு உயிரோடு எழுப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சாப்பாடும் தண்ணியும் சொல்லி 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 சொல்லியே ஆமென் ஆமென் ஜீவனுக்கு விரோதமாய் எழும்பேன் போராடி அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களை சாய்க்கிறீர்களோ. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வானத்தின் மன்னாவினால் போஷித்து பலப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிகிறதுக்கு கர்த்தர் நாளில் ஒரு வாய்ப்பை தருகிறார். எந்த பிள்ளையும் சாப்பாடும் தண்ணியும் காட்டி தேவனை விட்டு தூரமாக்குறீர்களோ, பயமுறுத்துகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயமுறுத்துகிற மகனே மகளே, என்னால சாப்பிடுற, என்னால நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனோட ஆத்துமாவுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிற வாயின் பக்கம் ஆமென். பார்வனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, வலு சர்வமாய் இப்படிப்பட்ட கடின இருதய உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சாப்பாடு சோறையும் தண்ணி நம்பி கொண்டிருக்கிற இதுதான் பலன் என்று சொல்லுகிற மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், வாயின் பக்கமா உனக்கும் ஆத்துமாவுக்கும் என் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க நான் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்துதான் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் புறஜாதியாராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் கடைசி வரைக்கும் நிற்க முடியுமோ? ஒரு நாள் சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிற நிலைமை தாய் தகப்பன் மூலமா, குடும்பத்தின் மூலமா, உறவினர்களால் கைவிடப்பட்டு, கூட பிறந்தவர்களால் கைவிடப்பட்டு நிர்கதியான் தெருவில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் பொழுது உங்களால சொல்ல முடியுமா, என் ஆண்டவரே மெய்யான தேவன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வீர்கள். ஆனால் என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை தான் அவர் தேடி கொண்டிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. அப்ப சோறு தண்ணி நாம ரட்சிக்க வெளியில போகிற நிலைமை வரணுமா? ஆமென் அல்லேலூயா. வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பாடுகள், தேவன் இவரே அறிந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாம்சத்துல சரீரத்துல தேவையான ஆகாரம் தடைபடும், தண்ணி தடைபடும், உறவு தடைபடும். ஆமென். ஆகாரத்துக்காக அவர்களை சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பசியும் பட்டினியும் உபத்திரவையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால் தேவனுடைய ரட்சிப்பில நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா அங்கே இடத்திலே பார்வனுடைய காலை கையை அமுக்கிட்டு அவன் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு இங்க ஒரு வேஷம் அங்கேயும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சரித்த பிறகு எங்கேயும் போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டா பாதாளத்துக்கு தான். ஹல்லேலூயா. ஒருவேளை புறஜாதியாரத்தை ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு அது வர வேண்டும். எந்த நேரத்திலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற உறுதியான ஒரு மனநிலை உங்களுக்கு வர வேண்டும். எகிப்திற்கு முன்பாக அருவருப்பு என்பதை ஒரு கடைசியில் உங்களுக்கு சோதனை வரும்பொழுது எத்தனை புறஜாதியார் பிள்ளைகளை தேவன் ஏற்றுக்கொண்டாங்க என்று வீட்டை பிடித்து கழுத்தை பிடித்து தள்ளி இருக்கிறார் தாய் தகப்பன் தெரியுமா? அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி வெளியே கதவை பிடித்து அந்த பிள்ளை தான் பெற்றெடுத்த பிள்ளை என்றும் பாராதபடிக்கு அந்த பிள்ளைகள் ஒரு தெய்வத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன ஒரே நோக்கத்திற்காக வெளியே கழுத்தை பிடித்து தள்ளி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. லோரி அப்படி யாரும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அப்படியுடைய பிள்ளைகள் யாராவது ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அவர்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை ரட்சிப்பு விலையேற பெற்றது. நீங்களும் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையோடு கூட சேர்ந்து ஒரு ஆத்துமாவுக்கு கிடைக்கிற நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாக வருவதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஒருவேளை உங்க பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அடிக்காதீர்கள், துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் போடுகிற சாப்பாட்டை தண்ணியும் காட்டி சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி அந்த பிள்ளையை மனவேதனைக்குள்ளாக ஆளாக்காதீர்கள். வீட்டை விட்டு துரத்தி அடித்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்ப்ப வேதனை பெற்றெடுத்தப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த வேதனையை உணர்ந்து கடினமான பாதைக்குள்ள அந்த பிள்ளையை நடத்தாதீர்கள், அடிக்காதீர்கள், ரத்தம் சிந்த வைக்காதீர்கள், சந்தோஷப்படுங்கள். மெய்யான தேவனாகிய கர்த்தரை அந்த பிள்ளை தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் கண்களை அவர் திறப்பாராக. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 9வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது 27வது வசனத்துல பார்க்கும்பொழுது
அப்பொழுது பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பது, நான் இந்த முறை பாவம் செய்தேன். எப்ப கல்மழைய அக்கினி கலந்த கல்மழைய தேசத்துல அனுப்பும் பொழுது இதுலயே அந்த தேசம் பாதி போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ ஒரு பிரேயர் பண்றா, இந்த கல்மழையோட அக்னியோட கல்மழை வந்து தேசத்தெல்லாம் அழிச்சு போட்ட பிறகு இப்போ ஒரு பிரேயர் பண்ணுங்க எனக்காக. ஆமென். இவர்கள் பிரேயர் பண்ண மாட்டாங்க, ஊழியக்காரர்களை நோக்கி பிரேயர் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா இவங்க அடுத்து பாவம் செய்யணும். ஆமென். நிறைய குடும்பங்கள் அப்படிதான், நாங்க வாழ்கிற வாழ்க்கையில அப்படியே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க பாவம் செய்துட்டு அப்படியே அந்த பாவத்திலேயே நாங்க இருப்போம். ஆனா இக்கட்டு வரும்பொழுது கூப்பிட்டு ஊழியக்கார கூப்பிட்டு நல்ல ஒரு கனமான ஒரு காணிக்கை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, செபிங்க ஆண்டவரே, பிரதர் செபிங்க, பாஸ்டர் செபிங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, நல்லபடியா தேவனை ஏமாற்றி கொண்டு ஆமென் ஒரு பேர் நடத்திப்பாங்க. ஆமென். சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு பார்வோனுக்கு செய்தபடி அவர் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா செய்துட்டான்னு சொல்லி தேவனிடத்துல வந்தீங்களா, வர்றதில்ல. அதே பாவத்தை பார்வோன் செய்யறான். கல்மழை அக்கினி கலந்த கல்மழை வந்த போது அதோட நாசத்தை அவன் உணரவில்லை. ஆனா தேசம் என்னடா நாசம், இந்த தேசம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எவ்வளவு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென் இவர் சொல்லி அவர் நாமத்தை காண்பித்து சொல்லி இப்படி அழிக்கிறாரு. காலில் விழவும் இல்லை, கையெடுத்து கும்பிடவும் இல்லை. ஆனால் வேண்டிக் கொள்ளுகிறான். எதுக்கு? நான் மறுபடியும் இப்படிதான் இருப்பேன், இப்ப என்ன செய்யுங்க, இதை நீக்கிடுங்க என்று சொல்லி இப்ப அவர் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறார் தெரியுங்களா? பிரேயர் ரிக்வெஸ்ட். இஸ்ரவேல் இந்த இடத்துல 27வது அதிகாரம் மோசேயை பார்த்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். இதுக்கு முன்பாக அவர் பிரேயர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, என் ஜனத்தை காப்பாற்றுங்க, சரி சரி நான் உங்களை அனுப்பிடுறேன், தேசத்துல பலியிடுங்க, இப்படி ஒரு வேண்டுதலை வச்சவன் இப்பதான் உணர்றான். அப்படிப்பட்ட ஒரு நான் தான் தேவன். இந்த எகிப்துக்கு முழுவதும் நான் பார்வோன், நான் தான் வலுசர்வம். எகிப்து என்பதால் என்ன? பாவம், வேசித்தனம், வலுசர்வம், தேசத்தை ஆளுகிற அந்த வலுசர்வம் இப்படி சொல்லுகிறது. இந்த முறை நான் பாவம் செஞ்சுட்டேன். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன். கர்த்தர் யாரு? பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் பாவம் செய்த பிறகு பாவம் செய்தேன் என்று உணரும் போது ஆமென் அந்த உணர்கிற தன்மை யார் கொடுக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். உணர்ந்த பிறகு அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? கர்த்தர் நீதி உள்ளவர். ஒருமுறை பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொண்டால் கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு மறுபடியும் இந்த பாவத்தை செய்வதற்கு திரும்ப போகக்கூடாது. திரும்பவும் அந்த பாவத்தை செய்வதற்கு அநேக பிசாசுகள் மனிதர்கள் வந்து தூண்டினால் அதன் பக்கமாய் திரும்ப கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நீதி உள்ளவர். மகிமைப்படுத்தி விட்டு கர்த்தரோடு கூட போய்விட வேண்டும். திரும்பி பார்த்தால் திரும்பி பார்க்கும் போதே நாம் விழுந்து போகும். நம்முடைய ஆத்மாவுக்கு நாமே என்ன செய்யணும்? கர்த்தருடைய ரத்தத்தினால முத்திரை போட்டுக்கொள்ள வேண்டும். திரும்பி பார்க்கிற ஒரு இருதயம் மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளாக போகிற ஒரு மனமாற்றம் வரவே கூடாது. நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். ஏன் நீதான் துன்மார்க்க? உன் ஜனம் ஒன்னும் துன்மார்க்கர் இல்ல. ஒரே வார்த்தை நீ ஆணையிட்டா உன் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வாங்க. உன் ஆணை, உன் அதிகாரத்துல தான் உன் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு தாயின் தகவல வீட்டுல சொல்லுற ஒரு வார்த்தையின்படிதான் பிள்ளைகள் கேட்கிறாங்க. சில தாய் தகவல் சொல்லுவாங்க, நானா செய்யறேன், அவன் செய்யறான், நானா சொல்றேன் இப்படிலாம் செய்ய, அவனா செய்யறான். அவன் நீங்க அன்பா சொல்லி பாருங்க, இல்ல அதிகாரமா சொல்லி பாருங்க, ஏதோ ஒரு கட்டளைக்கு கீழ்படிந்து அந்த பிள்ளைகள் இருக்கும். ஏழு என்ன பாரு, ஆண்டவர் நம்ம எல்லாம் அடிமையா வச்சிருக்கிறோம். அவர் காலில் போய் நம்மளை கிரீடெல்லாம் கீழே கழிச்சு வைக்க கழட்டி வச்சுட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இரவும் பகலும் ஓயாமல் சர்வ வல்லமையுள்ள தேவனாக பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் இவர் துதித்து கொண்டே இருக்கணுமா? நம்ம எல்லாம் வேலைக்காரங்களா? நம்ம எல்லாம் அடிமையா சொல்லி பார்க்கலாம். எப்படி அவங்க ஒரு பேராசை, நம்மளை இப்படிலாம் அவர் அடிமை போல நடத்துறாரே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கான். இப்பொழுது ஆண்டவர் அடிமை. ஆமென். இப்ப யார அடிமைப்படுத்துறது? இவன் சொன்ன வார்த்தைக்கு பின்னால இவன் கூட்டத்துல பின்னாடி இருக்கிற தூதர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தர் நம்மை அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஒரு போதிக்கும் போது இது இவன் சொல்லுகிறதா ஆமே உண்மை. ஆமே இதே ஒரு வேத வார்த்தை இன்னொரு சொல்றது மாறார் மாம்சத்தின்படி போதிப்பாங்க. அது அவர்களுக்கு ஏற்ற உகந்ததா இருக்கும். அவர்களை பார்த்து அவர்களை நடத்துகிறது காரியத்துல நடந்து செல்லும். அப்படி அல்ல. இவன் சொல்லும் போது, லூசிபர் சொல்லும் போது, நம் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீதி உள்ளவர். நீ பாவம் செய்யா, தேவனுக்கு கொடுத்த மகிமையை நீ நினைத்து பார் என்று சொல்லி பின்னால கீழே இருக்கிற தேவதூதர்கள் சொல்லியிருக்க
வேண்டும். ஹல்லேலூயா. பிரதான தூதனுக்கே புத்தி இல்லை, அவனே மதிக்கெட்டவனாய் ஆமென், பேராசை பிடித்தவனை, இச்சை உள்ளவனாய் ஆமென், எல்லா தூதர்களையும் என்ன செய்தான்? தனக்கு அடிமையாக்கி கொண்டான். ஹல்லேலூயா. கீழே விழுந்து போனார்கள், தள்ளப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தின்படி எனக்கேற்ற ஒரு உபதேசம், நான் நினைக்கிறபடி ஒரு வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திற்கு ஏற்றபடி மாம்ச இச்சைகளை போதிக்கிற உபதேசங்கள், போதகர்கள் இவங்களை பின்பற்றி போனால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு நம்முடைய நினைப்பு பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி, ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், நான் பாவம் செய்தேன், என் ஜனமும் நானும் துன்மார்க்க சரியாய் சாட்சி கொடுக்கலாம். இன்றைக்கு நம்மளால பார்வன் போல சாட்சி கொடுக்க முடியுமா? அவன் காலையில நைட்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டான், நான் என்ன ஒரு அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லுகிறோம். பெருமை இல்ல இல்ல இல்ல. என்றைக்கும் நாம் பாவம் செய்தவர்கள், பாவிங்கிற பெயர் நம்ம மேல முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தாழ்மையோடு கூட தேவனை நோக்கி நம் முன்பாக நிற்கும் போது மனத்தாழ்மையுள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. glory. கர்த்தரை அறிகிற அறிவினால வளர வேண்டும். ஒரு வார்த்தை கர்த்தர் நீதியுள்ளவர், இத்தனை அற்புதங்களை செய்கிறவர், சர்வ வல்லவர், அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவன் கண்டு ஆமென் சொல்லி இருக்கலாமே, அவன் சொல்லி இருந்தால் அத்தனை எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாரும் மெய்யான தேவன் யெகோவா என்று ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே. ஆனால் இவன் என்ன செய்யலாம்? அவனுடைய பாவம் அவனை விட்டு விலகாது. glory. அவன் சாட்சி கொடுப்பது போல இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பம் சாட்சி கொடுக்க வேண்டும். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல வெட்டுக்கிளியை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த இடத்துல வெட்டுக்கிளி வந்து எல்லா தேசத்துல இருக்கிற பயிர் வகை எல்லாம் அழிச்சு போட்டாலும் இப்ப என்ன செய்யலாம்? தீவிரமா இதுவரைக்கும் பொறுமையா இருந்து கடின இறுதிப்படுத்தி இருக்கிற இன்னைக்கு இப்ப பொறுக்க முடியல, வேக வேகமா தீவிரமா மோசையை அனுப்பிது. உங்க தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மறுபடியும் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஒத்துக்கிட்டேன், ஆமென், துன்மார்க்கமே சொல்லிட்டேன், இப்ப வேக வேகமா அழிச்சு இப்ப என்ன செய்யலாம்? கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு விரோதமாய் நான் எழும்பினேன், இதுவரைக்கும் உமக்கு விரோதமாய் நான் தூஷித்தேன், இதுவரைக்கும் உம்மை குறித்து மட்டமாய் நான் எண்ணினேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த ஒரு விசை, இந்த ஒரு முறை என் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களால கேட்க முடியுமா? நீங்க கேட்டுக்கொள்வீர்களானா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கடின இருதயத்தை உடைப்பார். அல்லேலூயா. பாவி என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வர வேண்டும், செய்த பாவத்தை உணர வேண்டும். உங்க தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவை நோக்கி விண்ணப்ப பண்ணுங்கள் என்று சொல்லி கடைசியாய் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்படி போகும்பொழுது அவன் சொன்ன வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் செய்தார் இல்ல, என் பாவி நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்றார்? வெட்டுக்கிளியை ஆண்டவர் விளக்கினார், தேசத்தை விட்டு அவர் விளக்கினார். அல்லேலூயா. அது மாத்திரமா? சொன்னவன் வார்த்தையில உண்மையிலவனா இருக்கணும். வலிஸ்வர்பம் வார்த்தையில உண்மையிலவனா இருந்தானா? இல்ல, இதுவரைக்கும் உண்மையிலவனா இருக்கவில்லை. glory. 3 நாட்கள் காரிருள் தேசத்துல இருந்தாலும் இப்ப அவன் என்ன செய்கிறான்? இவன் இப்படிப்பட்டவன் முதல்ல இருந்து எப்படி ஒரு தந்திரமாய் தன் வாயின் வார்த்தை நான் நடித்து கொண்டு வராமல், நான் பாவி, நான் பாவம் செய்தேன், இது எல்லாமே இவனுடைய ஆக்டிங். ஹல்லேலூயா. இவன் நடிப்பு, இவனுடைய தந்திரம். ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நடிக்கிறது. சில பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும், அப்படி டக்குன்னு காலை பிடிச்சிருவாங்க. வயதுல பெண் ஆணு எந்த வித்தியாசம் பார்க்கறது இல்லை. இந்த பிரச்சனை போனா போதும் காலில் விழுந்துருது. அல்லேலூயா. மனைவி அதிகமா சம்பளம் சம்பாதிச்சா, சேலரி வாங்கினா அப்படி காலில் பிடிச்சிருது. அவ சொல்ற எல்லா வார்த்தையும் அதுதான் அதிகாரம். அல்லேலூயா. கணவன் அதிகமா சம்பாதிக்கும் போது அவர்களால் வருகிற பாவத்தின் விளைவினால அது அடங்கி இருப்பது. அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்பட்டுதான் நாம் இருக்கிறோம். ஆனால் இது அடிமைதனம் என்கிற அறிவு வரணும். என்னை ஆட்கொள்ளுகிற அடிமைதனம் இது என்ற உணர்வு வரணும். உணர்ந்த பிறகு தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துல எது அடிமைதனம் அடங்கி ஆண்டு கொண்டிருக்கிறதோ அது அடங்கி போகாதபடிக்கு அதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். எப்படி பாவம் அடிமைதனத்திலிருந்து எப்படி நம் தேசத்தில் வருகிறதான ஒரு பொல்லாப்பு நீங்கும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தந்திரமாய் நடித்து அப்படியே எல்லாற்றும் ஆமென் விடுதலை பெற்றுக் கொண்டாலும் அவனுக்கு வந்த அழிவை பார்த்தீர்களா? அதுபோல உண்மையாய் தேவனை நோக்கி உண்மையாய் ஏதோ ஒரு ஆதாயத்தை தேட வேண்டும் என்று சொல்லி, நன்மையை தேட வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யாதபடிக்கு தந்திரமா
ஆசிக்காதபடிக்கு உண்மையாய் பாவத்தை அறிக்கையிட்டு அவரை நோக்கி செபிக்கும் பொழுது நிச்சயமாய் பூரணமாய் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கார். காரிருளை அனுப்பின பொழுது அவன் என்ன செய்யறான்? பார்வோன் மோசையை அழைப்பித்து இப்பதான் பார்வோன் யார் என்பது விளங்க போகிறது. இவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். முதல்ல எப்போ போய் விண்ணப்பம் நம்ம வைத்தோமோ, மோசே வைத்தாரோ, இப்பதான் அவர் வரார். இத்தனை அழிவை கண்ட பிறகு வரார். இப்ப போய் நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. உங்கள் ஆடுகளும் மாடுகளும், பாத்தீங்களா, உங்கள் ஆடுகளும் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேணும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். அல்லேலூயா, ஆமென். இப்ப பார்வோனுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க மனைவி பிள்ளைங்க உங்களுடைய எல்லா சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணணும்? நீங்க வளர்க்குற ஆடு மாடு மாத்திரம் நிறுத்தப்பட வேணும். ஏன்? உனக்கு மனுஷங்க தானே உனக்கு முக்கியம். உன் மனுஷங்க தானே உனக்கு முக்கியம். மனுஷனோட வாழ்க்கை கெடுக்கிறது தானே உனக்கு முக்கியம். தேவனை ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்ம அதற்காக எதைய வேணா நீங்க செய்வீங்கள. ஆனா அவன் என்ன சொல்றான்? இப்ப நீங்க போங்க, உன் மனைவி போங்க, உன் பிள்ளைகளாம் குழந்தைங்கள கூட கூட்டிட்டு போங்க. ஆனா எனக்கு என்ன வேணும்? ஆடு மாத்திரம் வேணும். பார்வோனுக்கு இல்லாத ஆடு மாடா? நம்முடைய ஆடு மாடுகளை மாத்திரம் நிறுத்த சொல்றான். எதற்கு? ஏன்? இவனுக்கு ஒரு ஆத்ம பாரம். மனுஷனுடைய ஆத்மாவை கெடுக்கிறதுல இந்த பொல்லாத வலு செல்வம் மிகவும் அமேன் வலிமை வாய்ந்தவன். குளோரி வார்த்தையினாலே விழத்தனுவான். வஞ்சகமான வார்த்தையினால் விழத்தான். இச்சகமான வார்த்தைகளை அவன் விழை செய்வான். வெண்ணை போல மிருதுமான வார்த்தைகள் அவனுடைய வார்த்தைகள். அமேன். இதுவரைக்கும் கர்த்தரை எப்படியோ ஏமாற்றி தன் தேசத்தை அவன் வேண்டி அவனுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டாலும் இப்ப அவன் சொல்றான், ஆத்தும பாரம். இந்த வலு செல்வத்துக்கு தேவனுடைய பிள்ளையுடைய ஆத்மா மீது அப்படி ஒரு ஆத்மா பாரம். ஹல்லேலூயா. லோரி கர்த்தரிடத்துல நெருங்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடிக்கு தேவ பிள்ளையுடைய ஆத்மாவுடைய பாரம், அந்த ஆத்மா விடுதலை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் அவன் கண்கருத்துமாய் இருப்பான். இப்ப சொல்றான், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். மோசே சொல்கிறார், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலியும் எங்க கையில கொடுக்க வேண்டும். எங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த வேணும், சர்வாங்க தகனிகளை செலுத்த வேணும். நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் மிருக ஜீவர்கள் எங்களோடு கூட வர வேண்டும். இப்ப ஆடு மாடுக்காக இப்ப என்ன செய்யுது? வாக்குவாதம். எங்க மிருக ஜீவனை கொடுத்துதான் ஆகணும். ஒரு குளமும் பின்வைக்கப்படுவதில்லை. என் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமனும் எங்களுக்கு தெரியாது என்றார். அல்லேலூயா. மோசே சொல்லும் பொழுது இவருடைய பார்வோனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். க்ளோரி, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்துல நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நீ பாட்டு பாடிக்கோ, நீ ஜெபம் பண்ணிக்கோ. ஆனா என்ன செய்யணும்? பாவத்தை மாத்திரம் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் போடக்கூடாது, ஜெபிக்க கூடாது, துதிக்க கூடாது. இப்படி கட்டளை மேல கட்டளை. நிறைய சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், கணவன்மான் மூலமாய் படுகிற வேதனைகள் அல்லேலூயா மிகவும் கொடூரமானது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியோ, ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் இருக்கிற குடும்பம், பாதாளமான ஒரு வாழ்க்கை, அந்தி கிறிஸ்தனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்கார், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசினுடைய குடும்பத்துல மனைவி ரட்சிக்கப்படாதவளா, அவருடைய சாட்சி கெடுக்கிறவளா அவள் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் தாறுமாறா, தகப்பன் பக்கம் பேருங்க, தகப்பனுடைய வார்த்தை கேட்பதா, தாயினுடைய வார்த்தை கேட்பதா, தாறுமாறு அடிமைதான், பொல்லாத வலு செல்வம் பிரிவினைகளை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை சிதைக்கிறான். அல்லேலூயா. லோரி மெய்யான தேவனான் என் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்துல ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவர் இருப்பீர்கள். அந்த குடும்பம் படுகிற வேதனை, சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கிற குடும்பம் ஆமென் தேவனோடு கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒப்புரவாங்க. கடின இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இருதயத்தை கடினப்படுத்தாது. எதை கொண்டு உங்களுடைய தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் அவரே, ஒரே தேவன், மெய்யான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு இருதயத்தை ஆமென் ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவரோடு, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியோடு கூட ஒப்புரவாங்க, சமாதானமாக. இனி என்னால ஒரு குடும்பத்தில் சண்டையோ ஆமென் பிரச்சனையோ வேதனையோ தேவனுக்கு விரோதமாய் எழுகிற காரியம் இனி இருக்காது. இனி குடும்பம் முழுவதும் ஒரு மனமாய் சமாதானமாய்
ஒன்றாய் சேருகிற நாளிலே சொல்லி இந்த நாளிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் ஒருமனப்படுவதாக, ஒப்புரவாவதாக இயேசுவின் நாமத்தாலே ஆட்டுக்குட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன். குடும்பத்திலே இதோ சமாதானமாகாதபடி இன்னும் எத்தனை காலங்கள் நீங்கள் வாழ்ந்திட போகிறீர்கள். அல்லேலூயா. இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனை, glory, ரட்சிக்கப்படாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களால் தேவனோடு கூட யுத்தம் பண்ணாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் பெற்ற விலையேறப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ளாக உங்களுக்கு யார் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இருக்கிற உபத்திரவங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், நாசங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஒரு குடும்பத்தின் நாளில் சமாதானத்தின் தேவன் நிறைவாக்குவாராக. ஆமென். உடைய சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் நதி போல ஒரு குடும்பத்தை அவன் பெருக பண்ணுவாராக. அவன் கடினத்தை, அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். ஆடு மாடெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது, அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன், உங்களையே நான் அனுப்ப மாட்டேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ. அல்லேலூயா. இது வரைக்கும் எகிப்துல வேதனை அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற உங்களுக்கு இதோ அவன் சொல், நீ வீட்டை விட்டு வெளியே போ, அப்பாலே போ. நீத தெய்வத்தை நீ வணங்கினா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது. எத்தனை பேரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியே வெளியே போய் ஓடி போய் எவ்வளோ பாடுகளை சகித்து என் தேவன் ஆன்மீகமான தேவன் என்று இருப்பேன் என்று எத்தனையோ பேர் ஆமென் சாட்சியா இன்றைக்கு அநேக புறஜாதியாக ரட்சிக்கப்பட்டு வல்லமையான ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் இப்ப தன் சேவை அவர் மரித்தவர், அவர் தன்னுடைய ரத்தத்தை விற்று ஆமென் தன் ரத்தத்தை விற்று அவர் ஊழியத்தை தொடங்கினாராம். அல்லேலூயா. எவரையும் அப்படி பார்க்கும்பொழுது தேவனை அறிகிற அறிவு, இவர் மெய்யான தேவன் என்று அறிகிற அறிவு முதலாவது வர வேண்டும். அதற்கு பின்பாக ஸ்திரமாய் இருக்க வேண்டும். இவன் பாருங்க, வார்த்தையில உண்மையே இல்லை, இப்ப அவன் வேலை காட்டினான், இப்ப நான் அனுப்ப முடியாது என்று சொல்லி அல்லேலூயா. க்ளோரி. அது மாத்திரமல்ல, க்ளோரி, அது மாத்திரம் நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். க்ளோரி. அல்லேலூயா. இனி நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கை ஆயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லி ஆமென் இனி என் முகத்தை நீ காண மாட்டா என்று சொல்லி அவன் சொன்னான். அப்படி நீ பார்த்தனா நீ சாவன்னு சொல்லி சரியாய் சொன்னாய் என்று சொல்லி கர்த்தரும் இதை நான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீ சொன்னது சரி, இனி நான் உன் முகத்தை காண்பதில்லை என்றான். அல்லேலூயா. இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரோடு கூட வழக்காடாதீர்கள். க்ளோரி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டின ரத்தம் உங்களுக்காக வழக்காடுகிற வேலை இது, உங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலை இது என்பதை அவன் அல்லேலூயா தேவ ஜனத்துக்காக பரிந்து பேசுகிற வந்து விட்டார். தேசம் முழுவதும் ஒட்டுமொத்தமாய் எரிய போகிறது, அழிந்து போகிறது உணராதிருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல யாத்ராகமத்துல பார்க்கும் பொழுது இவன் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தினுடைய எல்லா பிள்ளைகளும் ஆமென் வேலைக்காரன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்வேன், நான் தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லியும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. இவன் ஏன் ஆடு மாடு மாத்திரம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஏசாயா 14வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விழிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழவெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனையின் கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றும், அல்லேலூயா, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க, வடபுறங்களில் இருக்கிற ஆராதனையின் கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். தேவதூதர்கள் எங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள்? வடபுறங்களில் இருக்கிற ஆராதனையின் கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன். தேவதூதர்கள் எல்லாம் பரலோகத்திலே முதல் யுத்தம் நடந்த போது வடபுறங்களிலே சர்வ வல்லமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவை சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி தூதர்கள் எல்லாம் அந்த லூசிபர் எல்லாம் போற்றி துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள்.
செய்கிறான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆமென், காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோ இப்பொழுது அவன் சொல்லுகிறான், சாத்தானாய் அவன் விழுந்த பிறகு நான் இப்ப என்ன செய்வேன், நான் உங்களை அனுப்ப மாட்டேன், ஆடு மாடு மட்டும் நான் அனுப்ப மாட்டேன், இப்ப நான் உங்களையும் நான் அனுப்ப மாட்டேன்னு அவன் சொல்றான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அனுப்புறது அனுப்பாம இருக்கிறது, நான் சொன்னாதான் நீ என்ன செய்ய முடியும், அனுப்புறதும் அனுப்பாம இருக்க முடியும் என்று சொல்ல வார்த்தை. நான் கட்டளையிட்டாதான் நீ என்ன செய்ய முடியும், வாயை திறந்தே பேச முடியும். உன் வாயில வந்து விஷமுள்ள வார்த்தைக்கு இந்த நாளில் முடிவு கட்டும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் அந்த நாளிலே முடிவெடுத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மோசேயை பார்த்து அவர் சொன்னார், இவன் அனுப்புறதுக்கு முன்பாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆமென், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. அவர்கள் பரதேசிகளால் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு, அல்லேலூயா, என் உடன்படிக்கையை நினைத்தேன். இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள முடியலங்க, வீட்டில் நிம்மதியாக துதிக்க முடியல, இந்த லாக்டவுன்ல கணவர் ரட்சிக்கப்படலை, பைபிள் படிக்க முடியல, வீட்டில் நேரம் வீட்டில் இருக்கிறோம், எவ்வளோ நேரம் இருக்கு, ஆனால் பைபிள் படிக்க முடியல, சொடிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை ருசிக்க முடியல, கைத்தட்டி பாட முடியல. இப்படி ஒரு வேதனை சுமக்கிற சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பான். பெருமூச்சை கேட்டு என்னைக்கும் சந்தோஷமாய் குடும்பத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. இத்தனை காலம் நீங்கள் அவரை ருசித்தீர்களே, இன்றைக்கு கண்ணீர் விட்டு உங்கள் கண்ணீரின் பெருமூச்சு, ஆமென், நீங்கள் விடுகிற வேதனையை சிந்துகிற ரத்தத்தை பார்த்து என் ஆண்டவர் இந்த நாளில் அவளோடு கூட ஆபிரகாம் ஈசாக்கோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைத்து என்னாலும் சந்தோஷமான குடும்பம் ஆண்டவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி இந்த நாளில் பூட்டப்பட்ட வீடுகள் திறக்க போகிறது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்க போகிறது, தடையில உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி இந்த நாளில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆமென், நம் மீது சுமத்தின அடிமைத்தனத்தின் பாவத்தின் சுமைகளை இறக்கி வைக்கும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீடு வாசலுக்குள்ளாக இன்றைக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போது தெளிக்கப்படுகிறது. க்ளோரி. விசுவாசிக்கவர்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த நாளிலே இப்பொழுது துதிக்கும்படி, விடுதலையோடு ஆராதிக்கும்படி, ஒரு பயமும் இல்லாதபடிக்கு அடிமைத்தனத்தில் பிரிந்து சிக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுகளை அவிழ்த்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு பாதுகாப்புக்குள்ளாக அவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு காரணம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, ஆடு மாடு கொடுத்துட்டா ஏன் ஆடு மாடு மட்டும் ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான், இதுக்கு ஒண்ணும் தெரியாம மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தந்திரமா நடித்து வந்து வார்த்தையில உண்மை இல்லாதவனு, என் ஆண்டவர் வார்த்தையில உண்மை இல்லவன், வலிசவன் தந்திரமானவன், வார்த்தையை குற்றப்படுத்துகிறவன், வார்த்தையை தூஷிக்கிறவன். ஆமென். என் ஆண்டவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றும்படி அவர் வந்துவிட்டார். க்ளோரி. வீட்டு வாசலுக்குள்ளாக வந்துவிட்டார். பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் வந்துவிட்டார். ஊழியத்தில் அவர் வந்துவிட்டார். எந்த வலு சர்பத்தின் சங்கிலியில் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். க்ளோரி. க்ளோரி. உங்களை உருவாக்குற பாத்திரத்தை அவர் உருவாக்கியிருந்து நிரூபிக்கிற நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. உடைக்கிற அவர் உருவாக்குறவர். இந்த நாளிலே அவர் வீடு வாசலுக்குள்ளாக அவர் வருகிறார். அந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளில் அவர் உடைக்கிறார். க்ளோரி. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் அவர் செய்வார். அல்லேலூயா. அப்படி உடைக்கிறார், உருவாக்குற குடும்பம் எதுவானாலும் கர்த்தருக்கு சாட்சியா நீங்கள் நில்லுங்கள். அல்லேலூயா. ஏன் ஆடு மாடு மட்டும் நீ அனுப்ப மாட்ட? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா, ஒட்டம்புறங்கள் இருக்கிற ஆராதனை கூட்டத்துல ஈவன் போய் நின்றுடக்கூடாது. நான் சொன்னபடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அழகாய் வீணையை மீட்டி அவன் நடந்து
வரும்பொழுது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ரத்தினங்களாலும் பொன்னினாலும் வைரங்களாலும் படிக வச்சு மரகதம் சகல ரத்தினங்களாலும் அவனை உச்சந்தாய் உள்ளங்கால் மகிமினால் நிரப்பி அழகு பார்த்து அலங்கரித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இவன் செய்கிற காரியம் ஆடு மாடு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அல்லவா கர்த்தரை ஆராதிப்பதற்கு தலைவனாய் இருந்தேன். இன்றைக்கு ஒரு மனுஷன் அந்த இடத்துல போய் நிற்க போகிறான். எங்க ஓட்டப்பரங்கள் இருக்கிற ஆராதனை கூட்டத்துல உன்னதமானவரை மகிமைப்படுத்த போகிறான். அந்த நான் என்ற இடத்துல அவன் நிற்க போகிறான். அல்லேலூயா. அன்னைக்கு நான் இச்சித்தேன் என்ன அவர் மன்னிக்கவில்லை. அல்லேலூயா. ஆனா மனுஷன் இப்ப அவன் மாம்சத்துல பாவம் செய்யறான். ஆனா அவனை மாத்திரம் மன்னித்து அல்லேலூயா நான் என்ற இடத்துல அவன் போய் நிற்க முடியுமோ பார்க்கலாம் என்று சொல்லி அவன் நிற்க கூடாது. ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கவே கூடாது, துதிக்க கூடாது, தூஷிக்க வேண்டும், முறுமுறுக்க வேண்டும். அவன் நாவினால கர்த்தரை அசட்டை பண்ண வேண்டும். க்ளோரி. எனக்கு ஏன் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஏன் சொல்றோம்? இந்த வலு சர்வதான் ஏதோ ஒன்று சொல்லி அவிசுவாசத்தை தலையில வைத்து கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. க்ளோரி. துதிக்க முடியலையா, ஜெபிக்க முடியல, காரணம் என்ன? உங்க அடிமைப்படுத்துகிற அந்த பார்வோனின் வல்லமை, எகிப்தின் வல்லமை, சர்ப்பத்தின் வல்லமை உன் அட்டைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. அப்படியே ஆராதிக்க முடியல விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லா டோட்டலா உங்களை ஆக்குமை பண்ணிடுவான். க்ளோரி. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு என்ன செய்யலாம்? கட்டும் கோபுரம் உக்கிர கோபத்துலதான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனை விட்டு விலகும்படி அவன் செய்கிற காரியம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று சொல்லி உங்களை பலவீனப்படுத்துவான். அல்லேலூயா. ஏன் அந்த வனாந்தரத்துல காத்திருங்கள், ஓய்ந்திருங்கள் என்று சொல்லி மோசே 40 நாள் போய் மலையின் மேலே அவன் தேவனுடைய கட்டளைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாக அல்லேலூயா இவர்கள் பலியை செலுத்தினார்கள். எந்த மிருகத்தை, எந்த ஆடு மாடையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ பார்வோன். அல்லேலூயா. க்ளோரி. ஏன் நீங்க அங்க பலி செலுத்தி உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு விடுவீர்கள். உங்களுக்கு ரத்தம் சிந்தி மன்னிப்பை பெற்றுக் கொண்டு விடுவீர்கள். ஒரு ஆடு மாடு நான் கொடுக்க மாட்டேன். உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உன் ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும், உன் ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. இது மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு பாவத்திற்கு மன்னிப்பு கிடைச்சிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். அல்லேலூயா. ஆனா ஆடமாட நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கிடைக்குமே, நான் இந்த இடத்துல போய் வடபுறத்துல நீ ஒரு நாள் போய் நிற்பாயே, நான் தர மாட்டேன். அதற்கு என்ன செய்ய? என் தேசத்திலே உட்கார்ந்து உன்னை அடிமைப்படுத்தியே கொன்று போடுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. க்ளோரி. இது நினைத்து கொள்ளுங்க. அவன் ஆடு மாட நிறுத்த சொன்னான் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு மாத்திரம் தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க முடியும். மன்னிப்பு தூதருக்கு கிடைக்காது. அவன் மகிமையினாலே உண்டாக்கப்பட்டவன் மனுஷன். அவன் விழுந்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்து பிசைது தேவனாகிய கர்த்தர் நீ நின்ற இடத்துல நான் உருவாக்கின மண்ணிலிருந்து எடுத்த என் பிள்ளையை உருவாக்கி அவன் நாசிலை சுவாசத்தை ஊதி அவன் மரிக்கும் பொழுது அவனுக்கு நான் நித்திய மீட்பை கொடுக்கிறவர். நீ நின்ற இடத்துல என் பிள்ளை வந்து நிற்க முடியும். நான் உருவாக்கின பிள்ளையால பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தமாய் பரிசுத்தத்தை செய்யமெடுப்பான். அல்லேலூயா என்று நிரூபிப்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அவன் விழுந்த இடத்துல பூமியின் மண்ணை எடுத்து அவர் உருவாக்கி அவன் நாசி நம்முடைய நாசில அவர் சுவாசத்தை அவர் ஆவியை ஊதினார். அல்லேலூயா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே. மல்கியா 2:15 படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவருடையது. மனுஷன் ஆவி கத்த தீபமாய் இருக்கிறது. மனுஷன் எத்தனை பாவம் செய்தால், வேசித்தனம், விபச்சார பாவம், தேவனை மறுதலிக்கிற பாவத்தை செய்தால், சவுலை போல தேவனுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சிம்சோன் வேசித்தனத்தில் விழுந்தான். கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். மனுஷன் கட்டளையிலே மாம்சத்தின் கிரிகளிலே கட்டளை மீறி அவன் பாவம் செய்தால் உனக்கு ஒரு மன்னிப்பு, உனக்கு ஒரு ரட்சிப்பு. ஏன் தெரியுமா? உனக்காக நான் ரத்தம் சிந்த போகிறேன். பஸ்கா ஆட்டுக்குட்டி யாத்திராவும் 12ஆவது அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது சாயங்காலம். இது வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி ஆவி 14ஆம் தேதி 6வது வசனத்துல சாயங்காலத்துல அதை அடித்து ரத்தத்தை எடுத்து
வீட்டின் நிலைக்கால்களிலே அமே 2 சட்டத்திலும் தெளித்த குடும்பத்தில் சங்கார தூதன் உள்ளே நுழையவில்லை. ஹல்லேலூயா. மற்ற இடமெல்லாம் சங்காரம் ஆண்டவரே உண்டானது, சங்காரம் உண்டானது, மரண ஓலம் உண்டானது. அவன் கண்டான் சாவில்லாத ஒரு வீடும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியான எல்லா தலைச்சல் பிள்ளைகளையும் மிருக ஜீவங்களையும் கர்த்தர் அழித்தார். ஆட்டுக்குட்டியானவர் அழித்தார். ஆட்டுக்குட்டியான் நிர்மலமாக்கினார். க்ளோரி. என் ஆட்டுக்குட்டி எதற்காக அடிக்கப்பட்டது? க்ளோரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய பாவத்திற்கு இரத்தத்தை சிந்தி ஆட்டுக்குட்டியானவர் வந்து நமக்காக வார்த்தை மாம்சமாகி பார்வான் வார்த்தையில உண்மையில்லாதவனா ஆடு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு மன்னிப்பு மாத்திரம் கிடைத்திடக்கூடாது. கர்த்தரிடத்துல பலி செலுத்தி ரத்தத்தை சிந்தி மன்னிப்பு பெற்றுட்டு நீங்க என்ன செய்வீங்க? நான் நின்ற இடத்துல போய் நீங்க நின்றுடுவீங்க. அந்த மாத்திரம் என்னால பார்க்க முடியாது. ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு மீட்பு உண்டாகவே கூடாது என்று சொல்லி எகிப்திலே அடிமைகளாக வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் சொன்னான். கடைசி வரைக்கும் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். யார் கடினப்படுத்துகிறார்களோ ஒரு சரீரமும் ஒரு ஆத்மாவும் சாகும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் கடினப்படுத்தினான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறது. எது? இஸ்ரவேல் என் குமாரன், அவன் எனக்கு சேஷ்ட புத்திரன். என் குமாரனை அனுப்பிவிடனா நான் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். அடிமைத்தனத்துல மாவரைக்கிற அடிமைகளுடைய இதழத்தின் பிள்ளை வரைக்கும் உன் தேசத்தில் இருக்கிற மிருகஜீவ தலைச்சனையும் சாகும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று போய் சொல்லி மோசேயிடத்துல சொல்லி அனுப்பினார். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் ஒரு தருணத்தை தந்தாரே. பார்வோன் வேண்டிக் கொண்டானே, வேண்டிக் கொண்டிருக்கும்படி கர்த்தர் செய்தாரே. இதுவரைக்கும் புத்தி கெட்டவன் நினைத்து பார்க்கவில்லை, தன் தேசத்தை நினைத்து பார்க்கவில்லை, தன் ஜனத்தை பார்க்கவில்லை, அழிவை பார்க்கவில்லை. எல்லாம் அழிந்து போனாலும் தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆனால் சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் பரதேசிகளாய் தங்கின ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், நான் இப்பொழுது நினைத்திருக்கிறேன். இதை நான் ஒரு வருஷம் என் பிள்ளைகள் ரத்தம் சிந்தினது போதும் என்று சொல்லி ஆட்டுக்குட்டி அந்த தேசத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை சாயங்காலத்தில் அடித்து அதை நினைவு கூற வேண்டும். 7 நாள் புளிப்பில்லாம பண்டிகையாய் அதை நினைவு கூற வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதை நிறைவேற்றும்படி வார்த்தையிலே உண்மையில தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக அந்த சிலுவையில தேவனால கைவிடப்பட்டவரா, வானத்திற்கு பூமிக்கும் தொங்கினவரா. ஆண்டவரே, தேவனே, என் தேவனே, நீ ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறின போது அவர் பொறுமையா இருந்தார். ஏன் தெரியுங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடின இருதயம் உள்ள சகோதரனே, சகோதரி, உங்க ஆத்துமா வெளியேறப்பட்டது, உங்க ஆத்துமா ரட்சிப்பு பெற்று தேவனோடு கூட என்னாலும் சங்கரித்து அவரை போற்றி பரிசுத்தர் 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 என்று துதித்தாரே. நாம் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபான் அந்த லூசிபர் இருந்தானே, அவன் செய்தபடி துரோகத்தை கர்த்தருக்கு செய்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுதி விடாதீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாக தூஷிக்காதீர்கள். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லாதீர்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவல்லவர். அவர் செய்ய வல்லது தடைபடாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். ஆபிரகாமோடு சொன்ன தேவன் இன்னைக்கு அவரால் ஒன்றும் முடியவில்லை. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது லோரி பார்வோன் அன்றைக்கு ஆடு மாடு நிறுத்த வேண்டும், நான் கொடுக்க மாட்டேன், உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவருடைய பிள்ளைகளை வைத்தே சர்வ வல்லமையுள்ள தேவன் கொன்று போட்டான். எப்படி தெரியுமா? நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது விசுவாசிக்க வேண்டும் என்றால் நீதான் மெய்யான தேவன் என்று நான் அறிக்கையிட வேண்டும் என்றால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நான் விசுவாசிப்பேன். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி, எனக்கு தேவையான சாப்பாடு கொடு, எனக்கு தேவையானபடி என் இஷ்டப்படி நான் ஏன் கேட்கிறதெல்லாம் நீ கொடு, அப்பொழுது நான் தெய்வம் நான் சொல்லுவேன். என் இஷ்டப்படி நான் பாவத்தை செய்யணும், அப்ப அதற்கு இடம் கொடு, நான் உங்களை தெய்வம்னு சொல்லுவேன். இப்படிதான் ஒவ்வொரு
ஜெபம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறபடி தேவன் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் தேவன் என்னை அவர் என் தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிக்கையிட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னை என் ஜனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆமென் அவர் ரத்தத்தை ஆமென் என் மீது சுத்திகரிக்க வேண்டும். நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னை அவர் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்ல வேண்டும். என்னை அவர் அவனின் குமாரன் என்று சொல்ல வேண்டும். என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் ஆவி 14ஆம் தேதி ஆமென் வருஷத்தின் 1ஆம் மாதத்தில் ஆவி 14ஆம் தேதி 6வது வசனத்தில் ஆமென் புதன்கிழமை ஆட்டுக்குட்டியான சாயங்காலத்தில் அவர் அடித்தார். 3 நாள் பூமியின் இருதயத்தில் அவர் இருந்தார். அவர் சொன்னபடி சனிக்கிழமை வாரந்தோறும் வருகிறதான ஆமென் 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். மத்தேயு 27:62 வசனத்தின்படி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே ஆட்டுக்குட்டியானவர் அந்த வசனத்தின்படி 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுவேன் என்று சொன்னார். புதன்கிழமை அவர் மரித்தார். சனிக்கிழமை அவர் உயிர் தெழுந்தார். வேத ஆதாரத்தோடு வசனத்தோடு கூட அவர் எழுதியிருக்கிறார். க்ளோரி. இதை விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியன் சொல்லுகிறபடி இவன் விசுவாசிக்கும்படி வலு சர்ப்பத்தின் வல்லமையில குற்றப்படுத்தும்படி சிலுவையில தூக்கி கொண்டிருக்கும் போது கூட நான் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னபடி நீ இறங்கி வா, அப்பொழுது நான் விசுவாசிப்பேன். நீ சொல்றபடி இறங்கி வந்து நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் மரிக்கவில்லை. நான் சொல்லுகிற அடையாளத்தின்படி 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பேன் என்று சொல்லி நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாரே. புறஜாதியாரை ரட்சிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவரை ரட்சிக்கும்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். புறஜாதியார் கிறிஸ்தவர்கள் மதத்தினுடையவர்கள் என்று ஜாதி மதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் மனுஷராய் பார்க்கிறார். மனுஷருடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உள்ள இருக்கிற இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிறதான வார்த்தை உண்மை இல்லை. அவன் இருதயம் அவன் வெண்ணையை போல மிருதுவானது. அவன் பாவம் ஆண்டவரே ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள், நான் பாவம் செய்தேன், அவன் நீதியுள்ளவர், நானும் என் ஜனம் துன்மார்க்கர் என்று சொன்னாலும் கூட ஆமென் அப்படிப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு பார்வோனை கர்த்தருக்கு முன்பாக தலை குனிந்தான். தேவனை குறித்து அவன் சாட்சி கொடுத்தான். இன்றைக்கு தேவனை ஏமாற்றாதபடிக்கு நாட்டுக்குட்டியான நமக்கு மரித்தார். வார்த்தை மாம்சமாகி ரத்தத்தை சிந்தி பலிபொருளாய் அவரே நமக்காக பலிபீடத்தின் மீது சுகந்த வாசனையாம் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கும்படி. ஏன் தெரியுங்களா? அந்த லூசிபர் அந்த வலு சர்ப்பமாய் விழுந்தானே அந்த இடத்துல அந்த வடபுறத்திலே பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னாரு. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலே வடபுறங்களிலே குற்று வீற்றிருக்கிற அதாடாத கூடத்திலே உங்களையும் என்னையும் இந்த ஓய்வு நாளிலே ஆராதிக்கும்படி அழைத்த தேவன் இதோ என்றைக்கு மேசையா 66வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் அவரை எப்போதும் அவரை தரிசிப்போம். ஓய்வு நாள் தோறும் அவரை தரிசிப்போம், அவரை ஆராதிக்குவோம். அமேலுயா. புதிய வானம் புதிய பூமியும் அமேன் அமேன் வரும்பொழுது என்றைக்கும் சதா காலம் சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் வடபுறங்களிலே வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு லூசிபர் எப்படி ஆராதித்தானோ அதே மகிமையினாலே நம்மையும் நிரப்பி வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் நம்மை நிற்க வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஆராதிக்க கூப்பிடுகிறார். ஒவ்வொருவரும் ஆராதிக்கிறவர்கள் அவருடைய குமாரன். எதுக்கு சிரேஷ்ட புத்திரன்? கானான் தேசம் இந்த பூமிக்குரிய கூடாரம். அல்லேலூயா. ஆமே 2 கொரிந்தியர் 5:1 வசனத்துல பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனால் நம்முடைய சரீரம் அழிந்து போனால் நித்திய வீடு பரம கானாகிய ஆமென் பரம எருசலேமுக்குள்ள வடபுறத்திலே கொண்டு போய் நம்ம
நம்மை கொண்டு போய் ஆராதிக்கும்படி கர்த்தர் வைப்பதற்கு காரணம் என்ன? மகிமை இழந்தவன் மகிமை பெற்ற மகிமையின் சாயலை பெற்று நம்மை உயிரோடு எழுப்பி அந்த வடபுறத்தில் நம் ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கைகளை தட்டி பாடி நன்கு ஆராதிங்கள். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது தேவன் நீங்கள் என்னுடைய குமார் என்று நெற்றிலே முத்திரை போடுகிறார். இந்த நாளிலே 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளிலே நீங்கள் ஆராதித்தே ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளைப்படி பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக எழுதி கொடுத்தாரு. அந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு நெற்றிலே என்னுடைய குமார் என்கிற முத்திரை ஒரு நெற்றிலே முத்திரை இடுகிறார். இவர் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை, என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை என்கிற அமேன் சுதந்திரத்தை அமேன் சுத்திகரிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய சேஷ்ட புத்திரன், பரலோகத்துக்குரியவர்கள் என்கிறதான அமேன் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்தார். ஆமென். அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக ஆமென் தேவ காரியங்களை குறித்து இறக்கும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியா இருக்கும்படி லோரி அதிலா நீங்க எவ்விதத்தில் சோதிக்கப்பட்டால் இன்றைக்கு நான் ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அடிமைப்படுத்துகிற பயமுறுத்துகிற பொல்லாத பார்வோனின் வல்லமைகள், எகிப்தின் வல்லமைகள், சர்ப்பத்தின் வல்லமை அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாளிலே விடுதலை ஆக்கி ஏன் தெரியுங்களா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறாரே. நீங்கள் படுகிற ஒவ்வொரு சோதனை என் ஆண்டவரை துதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு நீங்க பிசாசு கொடுக்கிறது சோதனையில நிச்சயமாய் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆராதிப்பதற்கென்றே அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் 14வது அதிகாரம் 40வது வசனத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எதற்காக தேவனுடைய மகிமையை காண்பாய்? ஏன்? தேவன் ஒருவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடும். அக்கினியை மூடும். உடைய சரீரம் அக்கினியினால் மூடும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஆமெனுடைய வரங்கள் கிரியேசு அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புமா. உடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏன்? அவர் பிதாத்துக்கு முன்பாக விசாரிக்கும் போது பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீதான் கிறிஸ்துவா? நீதான் ஜீவனுள்ள தேவன் பேரில் உம்மை ஆணையிட்டு கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் எல்லாற்றும் அமைதியா இருந்தார். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாரத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக மாம்சமாகி லோரி வார்த்தை மாம்சமாகி வந்த தேவன் மரித்த பிறகு எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது வாரத்தில் வீற்றுகிற தேவன். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். க்ளோரி. எதற்கும் கலங்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் அந்தரங்கமாய் உங்கள் தேவனாலே ஒருவேளை ஏற்றுக்கொள்ள விடுதலையோடு கூட ஜெபிக்க முடியாது. இந்த குடும்பத்தார் இப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். என் கணவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். உங்களோட மாம்ச சிந்தையை கர்த்தர் அழித்து ஆவி சிந்தை நிரப்பி அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஆமென். உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கலங்காதீர்கள். எல்லாத்துக்கும் குறித்த காலம் உண்டு, குறித்த நேரம் உண்டு. 4 வருஷம் அடிமைத்தனமாக இருந்த அவர்களுக்கு ஒரு காலம் வந்தது. தேவன் பார்வோனுக்கு கட்டளை கொடுக்கிற நேரம் வந்தது. பார்வோன் அவருடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தான், வைக்கோல் கொண்டு வா, அதை கொண்டு வா, அப்படி வேலை செய்ய, அடி உதன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அடிக்கிற நேரம் உண்டு. அல்லேலூயா. அவர் கட்டி போகிற நேரம் ஒரு நாள் உண்டு என்பதை மறந்து விடாதபடி உங்களை அடிமைப்படுத்துகிற சத்துருடைய வல்லமைகளை அழிக்க அவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. அதனால தான் ஆண்டவர்
சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1 அவருடைய மகிமையை காண்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமைக்கு ஒப்பானவராய் மனுஷகுமாரனை நான் கண்டேன் என்று சொல்லி யோவான் ஒரு பாதத்தில் செத்தவனை போல விழுகிறார். ஏன்? மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் போக வேண்டும். மகிமை பிரசன்னத்தை உணர்ந்த யோவான் ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி பரலோக தரிசனங்களை கண்டார் அல்லவா? யோரி அங்கே ஆட்டுக்குட்டியானவர், இதோ நாம் பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட, அவரோடு கூட சாப்பிட்டோமே, அவரோடு கூட ஒளியை செய்தோமே, அவரோடு கூட படுத்து தூங்கினோமே, மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த நானா இப்படி மாம்சமாய் நம்மோடு தாழ்மையாய் சராசரியாய் இந்த தேவனா இப்படி பரலோகத்தில் வல்லமையுள்ளவராய் மகிமை பொருந்தினவராய் இருக்கிற அவர்தான் இவர் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானவர் இவர்தான் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி, ஆமென். லோரி அவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து எதற்கும் கலங்காதபடி, பயப்படாதபடி, வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்திலே அவர் இந்த சாதி என்று கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, கிறிஸ்தவர்கள் இவர் தேவன் என்று அவர்களால் சொல்லுவார்கள், ஆனால் பாவத்தை விட மாட்டார்கள். ஆனால் புறஜாதியார் இவர் தேவன் என்று அறிந்து கொண்டார், பாவத்திலிருந்து பூர்ணமாகி பரிசுத்தமாய் நிற்பார்கள். இன்றைக்கு எத்தனை புறஜாதியார் தேவன் என்று வல்லமையா எடுத்து வாழ்ந்தவர் ஊழியக்காரராய் பயன்படுத்தி கொண்டு அதை கேட்டுக்கொண்டு கருமையான கிறிஸ்தவர்களே, பாவத்திலிருந்து பூரணமா விடுதலையாக்கி விட்டீர்களா? தேவன் கொடுத்த 10 கட்டளைகள், 6 கட்டளைகள் மனுஷனுக்குரியது. இந்த கட்டளை, இந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி இருக்கிறீர்களா? நான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்வேன் என்று சொல்வீர்களா? உங்களுக்குரிய ஒரு நேரம் உண்டு. நீங்கள் சோதிக்கப்படுகிற நேரம் வரும்போது நிலைத்து நிறுங்கள், பொய் சொல்லாதீர்கள், கொலை செய்யாதீர்கள். அமே, நான் கொலை செய்யல, மற்றவர்களை சொல்லி பேரை கெடுக்கிறீர்கள், இது கொலை செய்வது. அமே, தேவன் அறிகிற அறிவு எப்பொழுது வரும்? தேவனுடைய கட்டளையை பார்க்கும்போது, நோக்கும்போது, அதன்படி நடக்கும்போது. அமே, உங்களுக்கு யோசேப்பை போல சோதனை வரும்போது அதிலே நிலைத்து நிற்கும் போதுதான் உங்களுக்கு பூர்ண ரட்சிப்பு. கேட்கும் போது இந்த வார்த்தை நல்லா இருக்கு, இந்த போதனை நல்லா இருக்கு, இந்த ஊழியக்காரனை நான் வர வேண்டும், இதெல்லாம் முதல் ஆத்மாவிலிருந்து வருகிறதான வார்த்தை. பார்வோன் சொல்லுகிறபடி சொல்லக்கூடாது, ஆனால் நிலைத்து நிற்க வேண்டும் என்றார். மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னபடி ஒரே எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் என் கர்த்தர், என் நாட்டுக்குட்டியார் எனக்காக பலியானார், ரத்தத்தை சிந்திருக்கிறார், எனக்கு அவர் மன்னிப்பார், என் சாபத்தை தைவார், என் பாவத்தை விடுதலையாக்குவார், என் நோயிலிருந்து விடுதலையாக்குவார். இனி சாபம் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை இந்த பூமியிலும் பரலோகத்திலும். அமேன். அல்லேலூயா. அமேன். கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினபடினாலே நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அமேன் மன்னிப்பு கிடைக்க கூடாது. ஆத்மா பாரத்தினால் நிறைந்த வலுசம், ஆத்மா பாரத்தை, ஆத்மா வெளியேறப்பட்டது உணர்ந்த வலுசம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு ஆத்மா எப்படி வெளியேறப்பட்டது, ஒரு ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போகக்கூடாது என்பதை எப்படி அவன் உணர்ந்திருந்தான் பார்த்தீர்களா? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, பிள்ளைகளுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள வருமா? உங்களுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வருமா? அலசி ஆராய்ந்து பாருங்கள். வட்டபரங்களில் ஆராதனை கூட்டத்தில் இதோ லூசிபர் நின்ற அந்த இடத்துல அவன் தேவனை நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் கரங்களை தட்டி உற்சாகமாய் பரிசுத்தரை நோக்கி கைகளை தட்டி பாடி ஆராதிகள். அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த புறத்துல நான் வரணும், நம்ம ஆராதிக்கணும். இந்த ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, ஆமென். ஓய்வு நாளில் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. 10 கட்டளைப்படி உம்மோடு கூட என்னை அர்ப்பணிக்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன். பரதேசியாய் இருந்த ஆபிரகாமுக்கு என் கர்த்தர் சொன்ன நேரத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீர் உடன்படிக்கை நினைத்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி ஆட்டுக்குடி அடித்து என் ஆண்டவர் விடுதலை நீ கொடுத்தீரே. இன்றைக்கு நீரே எங்களுக்கு ரத்தத்தை சிந்தி விட்டு போயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் அமேன் மன்னிப்பை, கிருபை, தயவை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளில என்னை அர்ப்பணிக்கிறேன். என் இருதயத்தில் கடின இருதயத்தை என்னை விட்டு நீங்கிட்டோம். ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ளாதபடி, 10 கட்டளையின்படி ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற கடின இருதயத்தை உடைத்து நவமான இருதயத்தையும் சரியான இருதயத்தையும் கர்த்தர்
வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியாத தருணத்தை இழந்து விடுவீர்கள். தேவனுக்குரிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அவர் சுத்திகரிப்பாராக. எல்லா கல்லுங்களுடைய இருதயத்தை லகுவாக்க அவர் வல்லமையுள்ளவராக. ஆட்டுக்குட்டியார் ரத்தம் உங்கள் வீடுகள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் தெளிக்கப்படுவதாக. இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. க்ளோரி. கர்த்தருக்கு சாட்சியா இந்த ஓய்வு நாளிலே நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.